வணக்கம் நண்பர்களே, நம்ம ரோசி பாத்தீங்கன்னா கடந்த வீடியோவில் பிரெக்னண்டா இருக்கா, குட்டி போட போறா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பாத்தீங்கன்னா நம்ம ரோசி வந்து குட்டி போட்டுருச்சுங்க. எத்தனை குட்டி போட்டுச்சு, என்னென்ன குட்டி எல்லாம் போட்டுச்சு அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம ரோசி வந்துட்டு கடந்த மே 20ஆம் தேதி அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா குட்டி போட்டுச்சு. நான் போன வீடியோல கூட சொல்லியிருப்பேன் ஒரு வாரத்துல குட்டி போட்டுரும் அப்படின்னு. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு 2 நாள்லயே குட்டி போட்டுச்சுங்க. நான் எதிர்பார்க்கல. நான் வந்து வெளியில போயிட்டேன். என்னன்னா நைட்டு நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி குழியா பறிச்சுக்கிட்டு உள்ள எங்கிட்டு போய் படுக்கிறது தெரியாம அங்கிருக்கணுமா நுழைஞ்சிட்டே இருந்துச்சு. தரையில குழி நோண்டி அதுக்குள்ள போய் சுருண்டு சுருண்டு படுத்து கிடந்துச்சு. ஏதோ சும்மா குளிருக்கு தான் படுத்து கிடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா மறுநாள் காலையில நான் வெளியில போயிட்டேன். பார்த்தா திடீர்னு குட்டி போடுதுன்னு சொல்லி வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தேன் 2 குட்டி நான் வரதுக்கு முன்னாடியே போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி போட்டுச்சு. இப்போ வந்துட்டு ரோசி வந்து கரெக்டா மே 20ஆம் தேதி குட்டி போட்டுச்சா. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் 3 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம நாய்க்குட்டிலாம் நல்லா செம்ம ஆக்டிவா இருக்கு. அது மட்டும் இல்ல கண்ணு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா துறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்னென்ன குட்டி போட்டிருக்கு, எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ கரெக்டாக மே 20ஆம் தேதி நம்ம ரோசி குட்டி போடுறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க. அது பிரசவ வலி தாங்க முடியாமல் அப்படியே நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு கட்டிலில் வந்து படுத்துருச்சு. நான் வேறு இல்லையா, எங்கள் தேன் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் முதல் குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட ஆரம்பிச்சிச்சிங்க. கொஞ்சம் சிரமப்பட்டனால நம்ம தேனு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த குட்டியை போடுறதுக்கு கொஞ்சம் உதவுச்சு. பரவாயில்ல, நம்ம ரோசி சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் கவனிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் ஓரளவுக்கு நல்லா கவனித்து குட்டியை அதுவே எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருச்சுங்க. அப்புறம் அந்த தொப்புள் குடியை கூட நாங்கள் நறுக்கி விடலாம் தான் பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அதுவே அழகாக கட் பண்ணி எடுத்துருச்சு. சில நாய்கள் வந்துட்டு போட தெரியாமல் தொப்புள் கடியை ஒழுங்காக கட் பண்ணி விடாது. ஆனால் எல்லா நாயும் சரியாக பார்த்துரும். ஒரு சில நாய்கள் சரியாக கவனிக்காது. நம்ம ரோசி கூட நான் கவனிக்காதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஓரளவுக்கு அது நல்லாவே கவனிச்சிருச்சுங்க. ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரியே பிரசவமாகிற அந்த டயத்தில் கூட விளாண்டுக்கிட்டு தான் தெரிஞ்சிச்சு. அதனால் சரியாக கவனிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருச்சு. அந்த தொப்புள் கொடியை அதுவே கட் பண்ணி எடுத்து விட்ருச்சுங்க. நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா குட்டி போடுறதுக்கு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு குட்டியை போட்டுச்சு. இந்த குட்டியை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க 2வது குட்டி போட்டுச்சு. அந்த 2வது குட்டி போட்டதுக்கு பிறகு தான் நான் வந்தேன். பாருங்கள், இப்போ குட்டியை நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோன்னே நம்ம தேனை அப்படியே பால் குடிக்கிறதுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாயை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருச்சுங்க. பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு குட்டி போடுறதே ரொம்ப சிரமம். அது அப்படியே ஒவ்வொரு குட்டியாக சில நாயெல்லாம் 8 குட்டி போடும். அதான் ரொம்ப சிரமம் காப்பாற்றுறது. நம்ம நாய் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு குட்டியை போட்டுருச்சு. அப்படியே போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுத்தம் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்தேங்க. இந்த 2 குட்டி போட்டதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அடுத்த குட்டி போடுமா என்னன்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். குட்டி எதுவும் போடலை. வயிற்றுலையும் எதுவும் முண்டுற மாதிரியும் எந்த ஒரு அறிகுறியும் இல்லைங்க. சரி அவ்வளோதான், 2 குட்டி தான் போடும்போம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு 3வது குட்டி போடாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்தேன். 2 குட்டியுமே ஃபீமேல் தான். அந்த குட்டியை பால் குடிக்க விட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் அப்புறம் சரி கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் இருக்குது, பால் வைப்போம் அப்படின்ட்டு வச்சா நல்லா பால் குடிச்சிட்டு அந்த 3வது குட்டியும் போட்டுருச்சுங்க. 3வது குட்டியுமே ஃபீமேல் தான். 3மே வந்துட்டு அவங்க அப்பனை மாதிரியே போட்டு வச்சுருக்குங்க. நான் கண்ணியில் ரோசி மாதிரி போடும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் போடலை. பாருங்கள், இப்போ வந்துட்டு கரெக்டாக 15 நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. இப்போ தான் நம்ம இன்றைக்கி போய்ட்டு நம்ம குட்டியை தூக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு திறக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் இப்போ குட்டியை கொண்டாந்து பாதுகாத்து வச்சுருக்கா. எப்படி குழி நோண்டி சுரங்கம் நோண்டி போட்டு வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம ரோசிகிட்டேருந்து ஒவ்வொரு குட்டியாக கலெக்ட் பண்ணி வெளியில் கொண்டாந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு போனால் ரோசி கொஞ்சம் உருன்னா அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கு நம்ம நாய்க்குட்டிகள்லாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. அப்புறம் நான் உள்ளே போய்ட்டு ரோசியை கொஞ்சம் தடவை கொடுத்துட்டு உன் குட்டியை நான் அங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரோசியும் பின்னாடியே வந்துருச்சு. அப்படியே குட்டி பின்னாடியே. எந்த நாய் தான் குட்டியை தூக்கிட்டு போனால் பின்னாடி வராது, நம்ம ரோசி மட்டும் சொல்ல வேணும், பின்னாடியே வந்துருச்சுங்க. நண்பர்களே பாருங்கள் நம்ம குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், சூப்பர் குட்டியாக இருக்குது. எல்லாம் வந்துட்டு சிப்பி பாறை குட்டியில் தாங்க போட்டிருக்கு. நான் ரோசி மாதிரியே கண்ணியில் ஏதாச்சும் குட்டி போடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், போடலை. ஆண் குட்டியும் போடலைங்க. 3மே வந்து ஃபீமேல் தான். நான் ஒரு 5 குட்டி போட்டுச்சுன்னா ஒரு குட்டியை வந்து நல்லா வளர்க்குறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம், கிவே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் 3 குட்டி தான் போட்டிருக்கு. கண்டிப்பாக அடுத்த தடவை ஒரு குட்டியை நம்ம கண்டிப்பாக கிவே பண்ணுவோம். மறக்காமல் அதுக்காக நம்ம சேனல் இப்போலேருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நம்ம குட்டி அப்படியே புஸ்ஸுன்னு இருக்குது. கரெக்டாக வந்து இன்னையோட 15 நாள் ஆகுதுங்க குட்டி போட்டு. 15 நாளில் எவ்வளோ அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதோட வளர்ச்சி. 3மே அதோட அப்பனை மாதிரியே போட்டிருக்குங்க. இந்த குட்டிக்கு மட்டும் வாயில் கொஞ்சம் கருப்பு இருக்குது. ஆனால் வளர அது மாறிடும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில, பார்ப்போம். இது 2 குட்டியும் வந்துட்டு பார்க்க ஒரே கலரில் தான் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க. சூப்பர் குட்டி, நல்ல ஒரு தரமான ஃபீமேலுங்க. நல்லா இப்போவே 15 நாள்லேயே நல்லா அதோட வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா. நல்லா வால், காது, அப்புறம் வாயெல்லாம் பாருங்கள் ஒரு ஏலியன் மூஞ்சி மாதிரி இருக்குது பார்க்க.
சூப்பராக போட்டிருக்கு பாருங்கள். நம்ம ரோசி இப்போ குட்டியோட சவுண்டு கட்டணி பக்கத்தில் வந்துடுச்சு. ரோசி இங்கே பாரு, உன் பிள்ளையெல்லாம் கீழே விடக்கூடாதுங்க இப்போவே. இப்போ தான் பச்சை குழந்தை, டக்குன்னு ஏதாச்சும் டிசீஸ்னால் பரவிடும். அதனால தான் அந்த கூடைக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். குச்சு செம்ம க்யூட்டாக இருக்குது. நான் சிப்பி பாறை நாய் வாங்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சேன். இந்த குட்டியை கண்ணால் பார்க்குறதுக்கு ராஜபாளையம் ஏதேதோ ஊருக்கெல்லாம் போனேன், திருச்செந்தூர், ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு நாய்க்குட்டி நான் வாங்கி இப்படி சேர்க்குறதுக்குள்ளேயும் படாத வாடு விட்டு போயிட்டுங்க. இப்போ எங்கள் வீட்டிலே 3 அழகான குட்டி இருக்குது. ரொம்ப சூப்பராக. நான் முன்ன நாட்டு நாய் நிறையா வளர்ப்பேன். அதெல்லாம் வந்துட்டு குட்டி போடையில் அப்படி தான் எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது. இப்போ அதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அழகான குட்டிகள் எங்கள் வீட்டில் இருக்குது. சின்ன குட்டி. 15 நாள் ஆகுதுல்ல, இதுக்கு டிவார்மிங் வந்து இன்றைக்கி நான் பண்ணிடுவேன். பண்ணிட்டோம்னா தான் அந்த குடல் புழுவெல்லாம் வெளியில் வரும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நாய் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். இல்லைன்னா அப்படியே பண்ண மாட்டோம்னா வயிற்றுக்குள்ளே அந்த புழு இருந்துட்டு பால் என்ன தான் குடித்தாலும் நாய்க்குட்டி வளராது. குடம் மட்டும் இப்படி இருக்கும். அப்புறம் உள்ள சத்தெல்லாம் அந்த புழு எடுத்துகிட்டு நீளமாக வளர்ந்துருங்க. அதனால் 15 நாள் ஆயிடுச்சுன்னா குட்டி போட்டு டிவார்மிங் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், மைனா பிஸ்கெட்டை கொடுக்கலான்னு ரோசிக்கு எடுத்து வச்சுருந்தேன். மைனா வந்துட்டா. ஏராம்போ இங்கேயோடா, ஏராம்போ இந்த ரேம்பா ஓடியா, இப்படி பின்னாடி நம்ம சோம்பேறி ரேம்போ வராமல் இருக்க. இந்தா சாப்பிடுங்க. பாருங்கள் நண்பர்களே, இதுதான் நம்மளோட குட்டிகள். வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ரோசியோட குட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த குட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த குட்டியோட ரேட்டு என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் அதில் கொடுத்துருவேன் உங்களுக்கு. யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் இப்போவே போய்ட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம குட்டி போட போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏகப்பட்ட மெசேஜ், எனக்கு குட்டி வேணும் எக்கச்சக்கமான மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. மறக்காமல் யார் இதை வாங்கி நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். சும்மா டவுட் கேட்குறதுக்கெலாம் மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாரோட மெசேஜுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் நல்லா வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மெசேஜுக்கு என்னால் ரிப்ளை பண்ணாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களால வாங்க முடியாது. அதனால் யார் முறையாக வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பர் குட்டி பாருங்கள்.